ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். பிப்ரவரி 1 தைப்பூசம். முருகனின் அவதார மகிமையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளா இந்த தைப்பூசமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாள்ல நம்ம காலையில நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்மளுடைய நாள் முழுவதையும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையும் முருகப்பெருமாள் மாற்றி அமைப்பார். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க காலையில எழுந்து என்னென்ன பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையும் அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். தைப்பூசத்துல காலையில பிரம்ம முகூர்த்த வேளையில இந்த ஒரு மந்திரத்தை மட்டும், அதுவும் யாருமே கூறாத இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கும் தடைகளை உடைத்து அதிசய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு மிகவும் துணையாக இருப்பார். இந்த ஒரு நாள்ல நீங்க அந்த ஒரு மந்திரத்தை அறிந்து கொள்ள போறீங்க, அந்த ஒரு மந்திரத்தை கூறவும் போறீங்க. இதனால முருகனின் முழு சக்தியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தைப்பூசத்துல காலையில ஏன் நம்ம இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக உலகின் சக்திகளும் சுத்தமான நிலையில் இருக்கின்ற நேரமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்துல முருகன் பெயரை நம்ம சொன்னாலே நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் அனைத்துமே நீங்கும். வாழ்க்கையில ஏற்படுகின்ற தாமதங்களும் நம்மை விட்டு விலகும். வேலை வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். குடும்பத்தில் இருந்த மோதல்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிவிடும். உடல்ல ஒரு சக்தி, ஒரு வலுவான நிலையானது ஏற்படும். இது எனவே முன்னோர்கள் அனைவருமே பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்துலதான் மந்திர வழிபாடுகளாக இருக்கட்டும், பூஜை வழிபாடுகளாக இருக்கட்டும் அனைத்தையுமே செய்து வருவாங்க. நீங்களும் எழுந்து காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது உச்சரித்து விடுங்க. அப்படி உச்சரித்து விட்டா போதும், இந்த தைப்பூசம் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு 10 மடங்குக்கு நல்ல ஒரு நன்மையை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு தைப்பூசத்துல கூற வேண்டிய, காலை நேரத்துல கூற வேண்டிய இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை மட்டும் நீங்க உச்சரித்து விடுங்க. முருகனோட இந்த ஒரு மந்திரத்தின் வரலாறு என்ன அப்படின்னா, இந்த மந்திரம் பழமையான வேலாயுத தந்திரம் எனப்படக்கூடிய நூலிலிருந்து பெறப்பட்ட ஒரு மந்திரம். கந்தர்வ லோகத்தில் பக்தர்கள் வாழ்வை சமப்படுத்த முருகன் கொடுத்த மந்திரம். இது புராணங்கள்ல இப்படித்தான் அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுவதனால் பாவங்களை நிவர்த்தி செய்யுமாம். நம்மை பேணும் தேவதை சக்தியை எழுப்பும். எதிரிகளை அடக்கி வைக்கும். வசியம், கிரகதோஷம் உங்களை நசக்க முடியாத தடைகளை நிச்சயமாக முறித்துவிடும். மயக்கம், மனக்குழப்பம் ஆகியவற்றை அகற்றும். ஆகவே இத வாழ்க்கையை திருத்தக்கூடிய ஒரு முருக மந்திரம் என்றும் நம்ம அழைக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஒரு முருக மந்திரத்தை நீங்க கூறுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். காலையில நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். காலையில எழுந்த உடனே முதல்ல உங்களுடைய கால்களை தரையில் வைக்காம உட்கார்ந்து கொண்டு 3 தடவை ஆழமான மூச்சை இழுத்து விடணும். மனதிற்குள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு கீழே நீங்க எழுந்து உட்கார்ந்தாலே போதும். கீழே தரையில காலை ஊனக்கூடாது. தரையில தூங்குகிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே பெட்சைட்டையோ இல்லைன்னா பாயவோ நீங்க விரித்து தூங்கணும். உங்களுடைய காலானது தரையில் படக்கூடாது. தரையில படாம அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து 3 தடவை உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு மனதில் முருகனின் வேல் ஒளியை நீங்க நினைக்கணும். இதற்காக தீபம் ஏற்றணும் என்கிற அவசியம் கூட கிடையாது. காலையில தூய மனநிலையில நீங்க இருந்தாலே போதும். அதுவும் காலை நேரத்தில் நீங்க பண்ணும் பொழுது உங்களோட மனநிலை ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும். எதை பத்தியும் காலையில நீங்க நினைக்க மாட்டீங்க. எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடாது. நீங்க இதை பல் துளைக்கிட்டு தான் கூறணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானை நினைத்து மனதார நீங்க இதை கூறி வந்தாலே போதும். நிச்சயம் இது உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க முருகப்பெருமான மனதார வேண்டணும். மனதார வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானை நினைத்து நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முடிந்தா உங்களுடைய உள்ளங்கை இருக்குல்லவா, உள்ளங்கை 2 கைகளோட உள்ளங்கைகளையும் நீங்க விரித்து உங்க முகத்துல பாக்குற மாதிரி பாருங்க. பார்த்து அதற்கப்புறமா உள்ளங்கையை பார்த்தும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். உள்ளங்கையை பார்த்து, அதுவும் காலை நேரத்தில் நீங்க இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அவ்வளவு சக்திகள் உங்களை தேடி வரும். ஏன்னா உள்ளங்கையிலிருந்து தான் நம்மளுடைய நாளை இந்த ஒரு நாள்ல ஆரம்பிக்க அப்படின்னு அனைவருமே கூறுவாங்க. அப்படித்தான் காஞ்சி மகான் மகா பெரியப்பா அவர்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கூறியிருக்கிறார். நீங்க உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார்.
தைப்பூசம் அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அனைவருக்குமே தெரியும். அதுவும் காலை நேரம் அழைக்கப்படக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம முருகப்பெருமானை வணங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானின் அருளானது கிடைக்கும். முருகனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த தைப்பூசமானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஓம் சரவண பவ. வேல்வேல் முருகா. கிரீம் கிரீம் கந்த சக்தி சரவண ருத்ராய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க 21 முறைகள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் நிச்சயம் ஏற்படுத்துவார். இந்த ஒரு மந்திரத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சரவண பவ. முருகனின் பிறப்போட சக்தியை அழைக்கிறது. வேல்வேல் முருகா நம்மை காக்கும் தெய்வீக ஆற்றல்னு அர்த்தம். கிரீம் கிரீம் என்றால் சக்தியை எழுப்பக்கூடிய பீஜம். சரவண ருத்ரா கஷ்டங்களை எரிக்கும் தீ சக்தி. நமக அப்படிங்கிறது முழு சரணாகதியாக மாறும். இது சாதாரண ஓம் முருகா மந்திரம் கிடையாது. இது வேல் சக்தியும் பீஜத்தையும் சேர்த்த அதி வேகத்தில் பலன் தரக்கூடிய ஒரு தந்திர மந்திரம். நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 21 முறைகள் நீங்க கூறணும். அதிகபட்சம் 48 முறைகள்ல இருந்து 1008 முறைகள் வரை நீங்க கூறலாம். அப்படி 1008 முறைகள் வரை நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். 108 முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய மன விருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும். நேரம் இல்லை அப்படின்னு கூறுபவங்க மட்டும் 21 முறைகளாவது குறைந்தபட்சம் கூறிவிடுங்க. இதனால் பலன் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. 1008 முறைகள் முடிந்தால் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாளை நீங்க சமர்ப்பித்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டுவார். இந்த ஒரு மந்திரத்தை கூறின உடனே உங்களுடைய மனதிற்குள் இருந்த சோகம் உடனடியாக குறையும். உடல்ல புது சக்தியானது தோன்றும். வேலை, வியாபாரம், காதல், குடும்பம் எல்லா துறைகளிலும் தடைகள் மெதுவாக உருவாகும். இருந்த தடைகள் எல்லாம் மெதுவாக உங்களை விட்டு விலகும். பிறரால் செய்த சாபங்கள் அனைத்தும் அகலும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். திருமண திரை இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை இந்த ஒரு நேரத்துல காணலாம். உங்களுக்கு உடல்ல ஏதாவது கோளாறுகள், நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய உடலானது இருக்கின்ற நிலைமையோட இன்னும் 21 நாட்கள்ல நிச்சயமா உங்களுடைய உடலானது பழைய நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். இது முருகனின் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே தவறாம இந்த பிப்ரவரி 1 முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. அதே போல காலையில சொல்லக்கூடிய மந்திரமும் அதுவும் முருகனுக்குரிய மந்திரமும் வெறும் சாதாரணமா மந்திரமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இருந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அதுவும் தைப்பூச நாட்கள்ல நம்ம முருகனை நினைத்து கூறும் பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய கதவை திறக்கக்கூடிய சக்தியை முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே கூறி இந்த ஒரு பயனை பெற சொல்லுங்க. இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்யுங்கள், வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். பெரிய பெரிய வெற்றிகளை உங்களாலையும் உருவாக்க முடியும். எனவே தவறாம செய்து பாருங்க. பெரிய பலனானது உங்களை தேடி வரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.